பிரித்தானியா தனது எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்கும் நோக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது என்னவென்றால், 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த எவருக்கும் புகையிலை, அதை போன்று சிகரெட் போன்ற விடயங்களை வாங்குவதற்கு சட்டப்பூர்வமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரித்தானியாவில் புகையிலை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது எல்லை 18ஆக காணப்படுகிறது. ஆனால் 2027ஆம் ஆண்டு முதல் இந்த வயது வரம்பு ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டு வீதம் உயர்த்தப்படும். இதன் விளைவாக தற்போது 17 வயது அல்லது அதற்கு கீழ் உள்ளவர்கள் சட்டப்பூர்வமாக புகையிலை வாங்கும் வயதை ஒருபோதும் எட்ட மாட்டார்கள். இந்த சட்டம் விற்பனையாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும். வாங்குபவர்கள் அல்லது பயன்படுத்துபவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். பிரித்தானியா இந்த சட்டத்தை கொண்டு வர்றதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது என்னவென்றால், வருடத்திற்கு சுமார் 80,000 உயிரிழப்புகள் இந்த புகைத்தல் காரணமாக இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் புற்றுநோயால் ஏற்படும் மரணங்களில் 4 புகைப்பிடித்தலால் நிகழ்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் சுமார் 1,15,000 கடுமையான நோய் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என்றும், இதன் மூலம் பில்லியன் கணக்கான சுகாதார செலவுகள் மிச்சமாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இங்கு சிகரெட்டுகள் மட்டுமல்லாமல் சிறுவர்களை ஈர்க்கும் வகையில் வேப் பொருட்களை விளம்பரப்படுத்துவதும் கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு பாடசாலைகள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கும் கார்களில் வேப்பிங் செய்வதற்கு தடை விதிக்கப்படும். எதிர்கால சந்ததியினரை அடிமைத்தனத்திலிருந்து காக்க இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக கருதப்படுகிறது. இந்த சட்டத்திற்கு பிரித்தானிய மக்களிடையே சுமார் 78% பலத்த ஆதரவு காணப்படுகிறது. தடுப்பு என்பது சிகிச்சையை விட மேலானது என்ற அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான பிரித்தானியாவை கட்டியெழுப்புவதே இந்த சட்டத்தின் நோக்கம் என பிரித்தானிய அரசும் தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியா போன்ற வளர்ந்த மேற்கத்திய நாடுகளில் இது போன்ற சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில், இலங்கை, இந்தியா போன்ற வளர்ந்து வருகின்ற ஆசிய நாடுகளில் இது போன்ற சட்டங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதும், அதே போன்று எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்கும் வகையில் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் பலரது எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது.